ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல். இன்றைக்கி மார்ச் 9ஆம் தேதி. இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, விலை அதிகரிக்குமா, விலை குறைய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நமக்கு கடைசியாக சனிக்கிழமை காலையில் ரேட் அப்டேட் ஆகிருந்துச்சு. 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு 90 ரூபாய் விலை அதிகரித்து 15050 ரூபாய்க்கும், வெள்ளி எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 290 ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை செய்யப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா சர்வதேச அளவில் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை குறைஞ்சி தான் காணப்படுது. ஆனால் இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை. யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கணிசமான அளவிலே வீக்காக இருக்குது. 92.32 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 பைசாக்கு மேலே வீக் ஆகியிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். சர்வதேச அளவில் தங்க விலை குறைஞ்சி காணப்பட்டாலும் இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை. சர்வதேச அளவில் நிலவரப்படி பார்க்கும்போது நமக்கு தங்க விலை ஒரு கிராமுக்கு ஒரு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அளவு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கணிசமான அளவிலேயே நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தங்கம் விலை அதே 15050 இருக்கலாம். இல்லைனா ஒரு சிறிய விலை குறைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 50 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ள ஒரு சிறிய விலை குறைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறிய விலையேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது. இதில் இன்னுமே அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சர்வதேச நிலவரப்படி பார்க்கும்போது தங்க விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு 50 ரூபாய்க்குள்ள மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. அதுக்கடுத்து வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு சிறிய இறக்கத்தில் தான் இருக்குது. அதாவது ஒரு 3 ரூபாயிலிருந்து ஒரு 7 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியில் இருக்குது. இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் இல்லாததுனால வெள்ளியோட விலையுமே அதே 290 ரூபாயிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தங்கம் விலை தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே சற்று அதிகரிக்குதா, இல்லை அதே விலையில் இருக்குதா, இல்லை சர்வதேச அளவில் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே குறைஞ்சி காணப்படுது அப்படிங்கிறதுனால அந்த விலை குறைவு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரேட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு நிலவரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.